Hello friends, good morning. So நம்ம இன்னைக்கு கோல்ட் அப்டேட்ஸ் பார்த்துக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம நேற்று ட்ரா பண்ண விஷயம், நம்ம இதில் அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இதில் நம்ம மெயினாக சொல்லியிருந்தோம், 2 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பாயிண்ட்ஸுக்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கிடைக்கக்குள்ள கட்டாயம் நம்மளுக்கு ஏ ஆப்ஷன் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் ஏ ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வரைக்கும் உங்களுக்கு கட்டாயம் இந்த ஜோனில் வந்து செல் ஜோனில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ சி ஆப்ஷன் பி ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகலை. பி ஆப்ஷன்னா நம்ம மேலே போனோன்னே செல் எடுப்போன்னு எதிர்பார்த்துருந்தோம், பட் மார்க்கெட் வந்து மேலே போகலை. ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுன் வரதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கிலேருந்து பார்ப்போம் கோல்ட் அப்டேட். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டார்டிங் நம்ம மந்த்லியிலேருந்து போய்க்கிறோம். ஸோ மந்த்லி சார்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். மந்த்லி சார்ட்லேருந்து சேம் இந்த பாயிண்ட் தான். இந்த 1660 நம்ம வளமையாக பேசிகிட்டு இருக்க ஜூனுக்கு மார்க்கெட் ரீச் ஆகிருக்கு. அது ரீச் ஆனதுனால மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜூனை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த லாஸ்ட் மந்த் இருந்த இந்த லோ ஷெடோ 1614 இல்லாட்டி 1615. ஸோ இந்த ஜூன். ஸோ இப்போதைக்கு இது நம்ம இந்த ஜூன் 2 தான் நமக்கு தேவை. இந்த மந்தோட ஹை இப்போதைக்கு 1730 இல்லாட்டி 1729. ஸோ அதே மாதிரி நம்ம ஓவராலாக இப்போ பார்க்க போனால் வீக்லி சார்ட் வந்துட்டோம். இப்போ வீக்லி சார்ட்டில் நமக்கு 2 வீக்ஸாக வந்து புல்லிஷ் கொடுத்துச்சு. இப்போ இந்த வீக் வந்து மார்க்கெட் கொஞ்சம் அதே ஏரியாவில் மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஜூனை நான் இப்போதைக்கு இதில் நோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஏன்னா நமக்கு பை ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் இதுக்கு மேலே 1695க்கு மேலே தான் நமக்கு பை ஆப்ஷன். ஸோ இந்த லைனை வந்து நான் அந்த கலர் லைன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இதுக்கு ஒரு ப்ளூ லைன் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது மந்த்லி லோ, அதே மாதிரி இது மந்த்லியில் பாடி க்ளோஸ் பண்ண பிளேஸ். அதே மாதிரி இது வீக்லி ஹை, வீக்லி லோவும் இதோட தான் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போதைக்கு நம்ம இன்ட்ராடே அப்டேட் எடுத்துக்கிறோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் நமக்கு லாஸ்ட் வீக்லேருந்து வெனிஸ்டேலேருந்து மார்க்கெட் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷன் மட்டும் ஃபோலில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து வந்த மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து மேலே போயிட்டு ஸோ இந்த விஷயத்தை மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. மேபி இதிலேருந்து மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இதிலேருந்து மார்க்கெட் ஒன்று நம்மளை பொறுத்தவரையில் மேலே போகணும். அப்படி இல்லை இந்த ஸ்ட்ராட்டஜி படி, அப்படி இல்லை மார்க்கெட் திரும்பவும் போனால் இந்த ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு மார்க்கெட் திரும்பவும் ரிட்டர்ன் டவுன் வரத்துக்குரிய சான்சஸ் இருக்குது, ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறங்க. ஸோ இப்போதைக்கு இந்த சிச்சுவேஷனில் செல் அவாய்ட் பண்ணுங்கள். நமக்கு செல் வந்து பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு செல் ஆப்ஷனுக்கு போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜூன் இந்த வீக்கையும் நான் எடுத்திருக்கேன். ப்ரீவியஸாக இருந்த இந்த 1653 இல்லாட்டி நம்ம 54 எடுப்போம் அப்ராக்ஸாக. ஸோ ஷார்ட் டைமில் நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஜூனுக்கு மேலே மார்க்கெட் வந்து இப்போ ஒரு பை ஆப்ஷன் போன மார்க்கெட் ஒரு அதே சேம் பிளேஸுக்கு வந்திருக்கு. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கிறதுக்கும் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ அது இவ்வளோ தூரம் மார்க்கெட் போக சான்சஸ் இருக்குது. ஸோ 4 ஹவர் அப்டேட்ஸ் பார்த்துக்குறோம். ஸோ 4 ஹவர் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் கண்டினியூவாக டவுனில் ரெட் கலர் கேண்டலாக இருக்குது. நேற்று யூஎஸ் மார்க்கெட் வந்து க்ளோஸ், அதே மாதிரி ஜேபிஒய் கனடியன் மார்க்கெட் க்ளோஸ்னால மார்க்கெட் கண்டினியூவாக ரெட் கலரில் இருக்குது. மேபி இன்றைக்கி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து டவுன் வரணும். இல்லாட்டி அப்படி கண்டினியூவாக டவுன் வந்தால் திரும்பவும் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் ரொம்பவே இருக்குது. ஸோ மெயின் ஜோனில் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இதுக்கு கீழே தான் நீங்கள் செல் எடுக்கணும். ஸோ இதை கொஞ்சம் நம்ம இதுக்கு கீழே நீங்கள் செல் எடுத்திங்கன்னா ஓகே. ஸோ 1660 வந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஸோ 1 ஹவர் சார்ட் போய்க்கிறோம். ஸோ 1 ஹவர் சார்ட்டில் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் பாருங்கள், இங்கேருந்து வந்த பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்த மார்க்கெட் ஒரு டவுன் வந்திருக்கு, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து பிரேக் அவுட் கொடுத்த மார்க்கெட் இப்போ ஹை மூவ்மெண்ட் போயிட்டு அதுலேருந்து மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இந்த ஜூனில் இருக்குது. ஸோ இந்த ஜூனில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக நம்மளும் வெயிட் பண்ணுறோம். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் இருக்குன்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ என்ன பொறுத்தவரையில் நம்ம 1666 இருக்கோம். ஸோ 1666 இல்லாட்டி 1664 வந்து நம்ம ஒரு பை ஆப்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பை ஆப்ஷன் இவ்வளோ தூரம் ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, 2 என்ட்ரி இருக்குது. ஒன்று 1660 இல்லாட்டி
1654. ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இதிலேருந்து தான் மார்க்கெட் வந்து அப்சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதிலேருந்து மார்க்கெட் வர்ற மார்க்கெட் டவுன் சைட் வர்ற மார்க்கெட் இதில் ரீச் ஆகிட்டு இதிலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்குள்ள அப்டேட். இதில் இருக்க முக்கியமான இன்னொரு பாயிண்ட்ஸ் வந்து இந்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ஸையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் டவுனில் இருக்குது. நம்மளை பொறுத்தவரையில் மார்க்கெட் வந்து 1673 எடுங்க. 73 72 இல்லாட்டி 73 எடுங்க. நான் 72 எடுக்கிறேன் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறதுக்காக. ஸோ இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு பை ஆப்ஷன். ஸோ இந்த டைமில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டை இதிலேருந்து நம்ம பை ஆப்ஷன் திரும்ப ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டைம் பை ஆப்ஷன் ட்ரை பண்ணக்குள்ள நமக்கு திரும்பவும் சக்ஸஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் நீங்கள் கட்டாயம் டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா பை ஆப்ஷன் எடுக்கிறது வந்து டவுன் ட்ரெண்டில் பை ஆப்ஷன் எடுத்தோம்னா கட்டாயம் நம்ம டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு ஷார்ட் பையாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. லாங் பை வந்து வர்றதுக்கு சான்சஸ் குறைவு. ஸோ இதிலேருந்து நமக்கு மார்க்கெட் இந்த 2 ஆப்ஷன் நமக்கு ஒர்க் ஆகலை, மார்க்கெட் கண்டினியூவாக ஃபால் ஆகுதுன்னா நம்மளுக்கு ஃபால் ஆகிறதுக்குரிய பிளேஸ் வந்து இது தான். நமக்கு இதுக்கு கீழே மார்க்கெட் ஃபால் வந்துச்சுன்னா பிரேக் அவுட் கிடைக்குங்க. இதுக்கு கீழே மார்க்கெட் ஃபால் கண்டினியூவாக நமக்கு ஃபால் வரத்துக்குரிய சான்சஸ் இருக்குது இந்த ஜோனில். ஸோ 50% பார்த்துக்குருவோம். கீ ஜோன் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ கீ ஜோன் எடுத்தால் நம்மளுக்கு மார்க்கெட்டை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் கீ ஜோன் எடுக்க போகிறேன் மேலேருந்து ஹையிலேருந்து. ஸோ இதிலேருந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு மட்டும் நான் எடுக்கிறேன். இந்த ஜோன் இந்த சப்போர்ட் ஜோன் ப்ரீவியஸாக இருந்த இப்போ உள்ள சிச்சுவேஷனு 50% நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ண விஷயம் 1694 இருக்குது. ஸோ ஷார்ட் டைம் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஷார்ட் டைம் நம்ம இதிலேருந்து பார்ப்போம். இந்த பிரேக் அவுட்லேருந்து 50% பார்ப்போம். இதிலேருந்து 50% நம்ம பார்த்தோம்னா இந்த ஜோன் வருது. ஸோ 73 வருது. ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நம்ம 72 எடுத்தோம். ஸோ 73. ஸோ அந்த 73. ஸோ 73க்கு மேலே மார்க்கெட் ரன்னிங்கில் இருந்தால் திரும்பவும் பை ஆப்ஷன் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் மார்க்கெட் வந்து இந்த ஜோனில் நமக்கு பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா கட்டாயம் மார்க்கெட் திரும்பவும் ஃபால் வரத்துக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்க்குற விஷயம் இதில் இது ஏ. ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் வரலை மேலே போயிருச்சுன்னா பி இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ அப்படி இந்த ஆப்ஷன் ரெண்டுமே ஒர்க் ஆகாட்டி சி. ஸோ இந்த சி ஆப்ஷன் ஒர்க் ஆகும். மேபி இந்த ஏபி ஒர்க் ஆயிடுச்சுன்னா ஸோ இதுக்கு மேலே தான் பை ஆப்ஷன். ஸோ இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே பிரேக் அவுட் கிடைச்சா மட்டும்தான் பை ஆப்ஷன். அப்படி இல்லாட்டி இங்கேருந்து மார்க்கெட் வந்து திரும்பவும் இவ்வளோ தூரத்துக்கு ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம தேவையான பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கிடுவோம். இதில் நமக்கு தேவையானது முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த 1653 எடுத்துக்கிறேங்க. இந்த ஜோன் தான் நமக்கு கரெக்டான ஒரு பிரேக் அவுட் டவுன் சைட். ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா இந்த ஜோன் நான் இப்போ நோட் பண்ணிட்டேன். நினைக்கிறேன் 1642 வரும், இல்லாட்டி 40 எடுத்தாலும் ஓகே. 42 வருது. ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் திரும்ப மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா திரும்பவும் நமக்கு லாங் செல் வந்து கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது. 1642 வந்தால் கட்டாயம் 1620 வரும். 1620 வந்தால் 1615 வரும் லாஸ்ட் பாயிண்ட். ஸோ இது ரெண்டும் மெயின் சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் இந்த டைம் 1600 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா இன்றைக்கி இல்லாட்டி இந்த வீக்
மார்க்கெட் கண்டினியூவாக ஃபோலில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் கண்டினியூ ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருச்சுன்னா இதுக்கு மேலே தான் நமக்கு பை. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் 72 73 எடுப்போம் 50%. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த ஜோன் மெயினாக நீங்கள் இன்றைக்கி ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இந்த 1660 தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கீ ஜோன். ஏன்னா இதை கீ ஜோன்னு சொல்கிறோம்னா நம்ம இந்த இதிலேருந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த லாங்லேருந்து நம்ம இவ்வளோ தூரம் போனாலும் நமக்கு 50% வந்து இந்த 1660 தான் நமக்கு வரும். இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்கும், இந்த கோல்டன் ஜோனுக்குள்ளே. ஸோ வேணா கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் ஒன்றும் இல்லை, ஏன்னா மார்க்கெட் வந்து டவுனில் தான் இருக்குது. ஸோ கரெக்டான ட்ரெண்ட் லைன் ஒன்றும் இல்லை. இன்றைக்குள்ள அப்டேட்ஸ் இவ்வளோ தான். எதுக்கும் ட்ரெண்ட் லைன் எதுவும் இருக்கான்னு நம்ம பார்த்துக்குருவோம். இதிலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணாலும் கரெக்டான ஒரு ட்ரெண்ட் லைன் இல்லை. ஸோ அதை அவாய்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஜூன் மட்டும் நீங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க, இந்த 1660. ஸோ 1660 நம்ம மார்க்கெட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்டேட் கொடுங்க. நம்மளோட லைவ் வந்து ஒரு 10:30 இல்லாட்டி 9:30க்கு அப்புறம் அப்டேட் ஆகும். ஸோ அதில் நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறனாலும் நீங்கள் கேட்கலாம். நாங்கள் வந்து அந்த டைமில் வந்து கட்டாயம் ரிப்ளை கொடுப்போம். ஸோ ஃபோரெக்ஸ் சம்மந்தமான எந்த ஒரு டீட்டெயில்ஸ்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் வந்து இன்றைக்கி எல்லாமே ஓப்பன், பெரிய நியூஸ் டைம்ஸ் இல்லை. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஒரு 6 PM முன்னுக்கு நல்ல ஒரு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மார்க்கெட்டில் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதா செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதா. ஸோ அது மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.